ஆனால் ரொம்ப நிதானமாக பப்ளிக்கில் அவ்வளோ மக்கள் நடமாட்டம் உள்ள இடம் அந்த நாகவல்லி அம்மன் கோயில் பிளேஸ் கோட்டுருப்புறம் அங்கே இருந்த சாயின் ஷாவை கட்டத்தை நோட்டி கொள்றாங்க. அப்போ 2022 நல்லா தெரியும், எப்படி பார்த்தாலும் போட்டு தள்ளிடுவாங்கன்னு தெரியும், தெரிஞ்சே லவ் பண்ணுங்கிறேன். அதான் ஹீரோயிசத்தை விரும்புறது. ஆனால் ஒன் ஷாப்லேருந்தே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க சார். குறைச்சலாம் எனக்கு தெரிஞ்சு 15 நாளாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. மாவெல்லாம் எடுத்த எடுப்புலாம் ஒரு ஏரியாவில் போகணும் சொல்ல முடியாதுங்க. பார்த்தா அர்ஜுனன் நினச்சி வெட்டுறாங்க. பார்த்தா அர்ஜுனன் அங்கேருந்து இந்த லாங் ஷாட்லேருந்து குடியாந்தோடனே ரத்தம் அலசி விட்றாங்க. அந்த கோயில் இருக்கிற வரையும் அந்த கோயிலுக்கு மக்கள் வரக்குள்ள இந்த எண்ணம் தான் முதல்ல வரும். பக்கத்தில் படுத்திருக்க யாருன்னு பார்க்காம கூட வெட்டுறதுன்னா அது எப்படி? ஃபர்ஸ்ட் மூஞ்ச பெரட்டி பார்க்க தெரியாதா? தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. தொடர்ச்சியா நம்ம பல கொலை குற்றங்களை பார்த்துட்டு வர்றோம். நேற்று ஒரு சம்பவம் இதே சென்னையில கோட்டுருப்புறத்தில் நடந்திருக்கு, இரட்டை கொலை. எப்படி பாக்குறீங்க? அருண்குமார் மற்றும் படைப்பு சுரேஷை 8 பேர் கொண்ட கும்பல் வெட்டி சாச்சிருக்கு நள்ளிரவுல. எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை என்ன பெரிய கூத்துனா, அருண்குமாரே இவங்க தேடி வந்தாங்க. ஆமா, கொலை பண்றதுக்கு யாரும் சுக்கு காப்பி சுரேஷ் டீம் தேடி வர்றாங்க. கூடுதலா அவங்க அண்ணன் அர்ஜுனனையும் தேடுறாங்க. 2 பேர் தான், 2 பேர் போட்டாதான் அருண்குமார் அர்ஜுனன் அவன் பீஸ்ஃபுல்லா இருக்கலாங்கிறது சுக்கு காப்பி சுரேஷோட ஒரு நேரட்டிவ். இதுல பாருங்க, சம்பந்தமே இல்லாம படப்பை சுரேஷ் வந்து அங்கேருந்து ஃப்ரெண்டை பார்க்க வந்து மூக்கு முட்டை குடிச்சுக்கிட்டு நாகவல்லியம் கோயில் வாசல்லே அது பிளாட்டு 2 பேரும் பிளாட் ஆனதோட விளைவு அருண்குமார் மல்லாந்தப்படுத்துறதுக்காக ஆளை பார்த்து வெட்டிட்டானுங்க. குப்பரகப்படுத்திருந்தவனையும் வெட்டு கண்டதுனமா அவன் தான் அவன் அண்ணன் நினைச்சு அர்ஜுனன் நினைச்சு பார்த்தாக்க அது வேற ஆளு. அர்ஜுன் அங்கேருந்து ஓடி ஆடுறாப்புல உழுந்து ஓடுறாங்க. இவங்க பைக் எடுத்துட்டு வெட்டி 16 பேரும் அர்ஜுனன் ஓடியாடுறத பார்த்தோன்னே ஒரு அதிர்ச்சி வந்துட்டு, ஆக என்னடா இவன் இங்கே நிற்கிறான், நம்ம யாரை வெட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு விட்டுட்டு ஓடுறாங்க. ஆனால் ரொம்ப நிதானமாக பப்ளிக்கில் அவ்வளோ மக்கள் நடமாட்டம் உள்ள இடம் அந்த நாகவல்லி அம்மன் கோயில் பிளேஸ் கோட்டுருப்புறம். ஆனால் நல்ல நடமாட்டம் உள்ள நேரத்துலேயே அவங்க மட்டை பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து படப்பே சுரேஷ் அன்னைக்கு தான் நண்பனை பார்க்க இங்கே வந்திருக்காங்க அருண்குமாரை பார்க்குறதுக்கு. அந்த சூழலில் இது நடந்து போச்சு. சென்னை கோட்டுப்புறம் பகுதியை சார்ந்தவர்கள் அர்ஜுனன், அருண்குமார், இவங்க 2 பேரும் சகோதரர்கள். இவங்க 2 பேருமே ஹிஸ்டாரிக்கல் ரவுடிஸ் தான். 2 பேர் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. இவங்களுக்கு சுக்கு காப்பி சுரேஷ் டீமுக்கும் எப்பயுமே ஒரு முன்பகை இருந்து வந்துக்கிட்டு ஏரியா பிரச்சனை தான். யார் யார் கெத்து யார் அப்படின்னு 2 பேருக்குள்ள பிரச்சனை நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ இங்கே ரொம்ப பிரச்சனை ஓவரானப்போ அருண் என்ன செய்கிறாப்புல, அவருடைய லவ்வர் ஒன்று சாயின் ஷான்னு சொல்லிட்டு அவங்களோட போய் கேளம்பாக்கம் பகுதியில் அவங்களோட தங்கிடுறாப்புல. ஏன்னா பொதுவாகவே இது ரவுடிஸுகளுக்கு இது இயற்கை தான், அங்கே போய் தங்குறது. ஏன்னா வேறு ஏரியாக்குள்ளே இருந்துக்கிட்டு ஆமாம் சேஃப்டி வேணும்ல, கொஞ்சம் பிரீத்திங் எடுப்பாங்க. இவங்க ஆக்சுவலாக அருண்குமார் மற்றும் அர்ஜுனன் 2 பேர் வந்து சுக்கு காப்பி சுரேஷை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. எதுக்காண்டின்னா, இவர் போய் தங்கியிருந்தார்ல சாயின் ஷாவோட, அங்கே போடுறதுக்கு சுக்கு காப்பி சுரேஷ் டீம் நேரம் அங்கே போகிறாங்க கேளம்பாக்கத்தில். அங்கே வந்து அருண்குமார் இல்லை வீட்டில் இல்லைன்னா வந்திருக்கலாம். அங்கே இருந்த சாயின் ஷாவை கட்டத்தை நோட்டி கொள்றாங்க. அப்போ 2022 அது ஒரு பெரிய இதாகி போச்சு. அதுலேருந்து அருண்குமார் வந்து இவங்களை போட்டே ஆகணும் அப்படிங்கிற முடிவில் முழுமூச்சாக இறங்கி செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. கூடுதலாக அண்ணன் இருக்காப்புல அர்ஜுனன் 2 பேரும் சேர்ந்து லவ்வரையும் கொண்டுட்டாங்க. ஏரியாலையும் நமக்கு எத்தா இல்லை, போட்டே ஆகணுங்க உள்ள. 2022ஆம் ஆண்டு சுக்கு காப்பி சுரேஷ் டீமால் அருண்குமார் வெட்டப்படுகிறார். அட்டம்ப்ட் வெட்டப்படுகிறார். அது ஆனால் சுக்கு காப்பி சுரேஷ் டேரெக்டாக லிங்க் இல்லை போல இருக்குது. அவருடைய ஆளில் ஒரு ஆள், அதாவது கை மாறுது இல்லை, அதில் ஒரு ஆள் வந்து இவர் வெட்டுறாரு, அதில் பொழைச்சிக்கிறாரு இவர். அதுக்கப்புறமா தீவிரமாக போடுறதுக்கு அசைன்மெண்ட் எடுக்கிறாங்க. யாராவது சினிமா விடக்கூடாது சுரேஷை. ஏன்னா சுக்கு காப்பி சுரேஷ்ன்னு நான் FIR போடுறதுன்னு தொட்டு சொல்கிறேன். பட் உயர்நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு இந்த மாதிரி அடமொழி போடக்கூடாதுன்னு. செய்தி சேனல்லையும் அப்படி தான் சொல்கிறாங்க. பட் சுரேஷ் தான் ஓகே, அடமொழி வந்து சுப்ரீம் ஹைகோர்ட் கண்டிச்சிருக்கு. என்ன அடமொழி போட்டு பேசுகிறீங்க எல்லாரையும், அதெல்லாம் என்ன வெறும் பேர் தானே அப்படின்னு. சரி இன்னைக்கு போட்டே ஆகணும்னு இவங்களும் ட்ரை பண்ணோன்னா, இது சுக்கு காப்பி சுரேஷ்க்கு அதுக்கு போயிட்டு உன்னைய ரூட் எடுக்கிறானோ போட போகிறாங்க, 2 பேர் தீவிரமாக இருக்காங்கன்னொன்னே. அப்போ இங்கேருந்து ஒரு உளவாளி தகவல் சொல்கிறாங்க, எங்கள் நாகவல்லி அம்மன் கோயில் தெருலேருந்து போதையில் வந்து படுத்து எடுக்கிறானோ அண்ணன் தம்பி வாங்கன்னு. அதில் பாருங்கள், அன்றைக்கி காலையில் தான் சுரேஷ் படப்பையிலேருந்து இங்கே வர்றான்.
நண்பனை பார்க்க. நண்பனை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே இப்போ இருக்கிற ஒரே என்ஜாய்மெண்ட் எல்லாம் குடி தானே. ஆமா. உள்ள மூக்கு முட்டை குடிச்சிட்டு வீட்டுக்கே போக முடியல. வீடு கொஞ்சம் தூரத்தில் பக்கத்தில் தான், வீட்டுக்கே போக முடியல. கோயிலே படுத்துடுறாங்க, நாகவல்லியம் கோயில் வாசல்லையே. சரி படுத்து கிடந்தோன்னே தகவல் கொடுத்துட்டாங்க, 2 பேர் படுத்து கிடக்குறோன்னு வாங்கன்னு. நேராக அவங்க 4 பைக்கில் 8 பேர் வர்றாங்க. 4 2 8 8 பேர் வந்து ஃபஸ்ட்டு அருண்குமாரை பொழந்தாள்றாங்க. பக்கத்துலேயே இவனுக்கு வெட்டு விழுந்துக்கிட்டு இருக்கு. யாருக்கு? படப்பை சுரேஷ். படுத்திருந்ததுனால தெரியலை. ஆக்சுவலாக பார்த்தா அர்ஜுனன் நினச்சி வெட்டுறாங்க. பார்த்தா அர்ஜுனன் அங்கேருந்து இந்த லாங் ஷாட்லேருந்து குடியாந்தோடனே இது ஒரு பதட்டம் உருவாயிருக்கும். என்ன தான் கத்தி வச்சு செஞ்சாலும் யாரை நினச்சி வெட்டுறமோ வேற ஆள் விட்டுப்பட்டுக்கிட்டு இருந்தால் ரொம்ப பெரிய பதட்டம் ஆகிடும். விட்டுட்டு இவங்க வந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. 8 பேரும் பைக் எடுத்துகிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ முதல் கட்டம் போலீஸ் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. சுக்கு காப்பி சுரேஷை வந்து தேடிட்டு இருக்காங்க, ஸ்பெஷல் டீம் தேடிட்டு இருக்காங்க. காதலியோட கொலைக்கான ரிவெஞ்ச் இவங்க எடுக்க காத்திருந்தாங்க அருண்குமார் மற்றும் அர்ஜுனன். அதற்காக அவங்க சுக்கு காப்பி சுரேஷ் டீமு கொலை பண்ணிட்டதா முதல் கட்ட தகவல் சொல்கிறாங்க. 2வது அனதர் ஒன், ஏரியாவில் யார் மாசு நீயா நானாங்கிற போட்டி இதில் நடந்திருக்கு. இது ரவுடிஸுக்குள்ளே நடக்கிறது தான். யார் இந்த ஏரியாவில் மாசு, நான் சொல்கிறது நடக்குதா நீ சொல்கிறது நடக்குதாங்கிறது இதே ரவுடிஸுக்குள்ளே உண்டு இந்த பழக்கம். இத்தனை வழக்கு இந்த அருண்குமார் மேலே பெட்டிங்கில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி சில முக்கு முட்டை குடிச்சிட்டு எப்படி பப்ளிக்காக ஒரு இடத்துல படுத்திருக்க முடியும்? அதுதாங்க பியூட்டியே. அதாவது ஏரியான்னு சொல்லுவாங்க, நம்ம ஏரியா யாரும் வர முடியாது. அது ஒரு பெரிய பாதுகாப்பு உணர்வை அவங்களுக்கு தரும். முதல் விஷயம், நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், பெரிய கேங்ஸ்டர் யாருமே குடிக்க மாட்டாங்க. ஆமாம், நான் அனுபவத்தில் சொல்கிறேன். எவ்வளோ பேரோட பயணிக்கிறோம், குடிக்கவே மாட்டாங்க. நமக்கெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனால் அவங்க தொட மாட்டாங்க. எப்பயுமே நிதானமாகவே இருப்பாங்க. ஆனால் பெண்கள் சவாசம் இருக்குங்களா சார்? யாருக்குங்க? இது பெரிய இது மாதிரி டானுக்கு? இல்லை இல்லை, நிச்சயமாக கிடையாது. ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க, ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க. பெண்கள் சகவாசம் இருந்தாலுமே மாட்டிக்கணும்ல. அங்கே வச்சுட்டு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட மாட்டாங்களா, இங்கே தான் இருக்காங்க வாங்கன்னா போயிட மாட்டிக்க மாட்டோமா? அதுவும் வச்சுக்க மாட்டாங்க, குடிக்கவும் மாட்டாங்க. அதாவது இவங்கெல்லாம் வந்து பெரிய டானுக்கு மிடில் இருக்கிறவங்க தானே. டானுங்கிறது வந்து கேங்ஸ்டர், அது வந்து லெவலே வேறு. கண்ணாசிவில் 100 கோடி ரூபாய்க்கு பஞ்சாயத்து பேசுவாங்க, 5 கோடி ரூபாய்க்கு பஞ்சாயத்து பேசுவாங்க, 10 கோடி ரூபாய்க்கு பஞ்சாயத்து. அது அவங்க. இவங்கெல்லாம் எப்படின்னா இப்போ தான் ஏரியாவுக்குள்ளேயே யார் ஃபைட் வருதுங்கிற மோதலில் தானே இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நான் தூரத்துக்கு போகல, அது இன்னும் தூரத்தில் இருக்குது, அதுக்குள்ளே தான் முடிஞ்சு போச்சு. ஆமாம், அதில் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா எட்டியெல்லாம் போயிருக்க மாட்டாங்க. அங்கனக்குள்ளேயே உள்ள டாஸ்மார்க்கு, அங்கனக்குள்ளேயே உள்ள இடத்துல கிடக்கிற காவாகு அங்கே தான் அடிப்பாங்க. அடிச்சுட்டு ஏரியாவுக்கு வந்துட்டோம், டைம் ஒன்றும் இல்லடா அப்படின்றது. 2வது சுக்கு காப்பி சுரேஷுக்கு வந்து இந்த விஷயம் காது போயிட்டு நம்மளை சுக்கு காப்பி சுரேஷ் கொல்ல போகிறாங்கங்கிற ஐடியா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. தெரிஞ்சிருந்தால் இவங்க அலர்ட் ஆகிருந்துருப்பாங்க. அதுக்கும் வழி கிடையாது. போதையில் ஃப்ளாட் ஆனது பேர் என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அதில் யார் ஒன்றுமே எப்போ ஒன்றும் வருவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும்ல. எல்லாருமே சொல்கிறேன், பாதுகாப்பாக இருக்கிறதுல என்ன இருக்குது? அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் திருச்சி சேலம் மத்திய சட்டூரில் படித்தேன். எங்கள் அப்பா வந்து சொல்லி அனுப்புவார், பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் நைட்டு தான் ட்ராவல் ஆகணும். எங்கள் ஊர்லேருந்து 8-10 மணி நேரம் ஆகும் ட்ராவல். பஸ் ஸ்டாண்டில் நின்னால வெளிச்சமான இடத்துல நெல்லும் பாருங்க அப்பா. நல்லா பிரைட்டாக லைட் எரியுதுல, ஆலோஜன் லைட்டு மேலே டவர் லைட் எரியுதுல்ல, அதுக்கிட்ட நெல்லுப்பா, வேறு எங்கேயும் போய் என் பக்கத்தில் கிட்ட யாரும் நிற்காத அப்படிம்பார். ஆள் மாற்றி இது மாதிரி பண்ணிவிடுவாங்கங்கிற ஒரு பயம்தான். இது மாதிரி சம்பவம் இது மாதிரி ஆள் மாற்றி பண்ணிட்டா என்ன பண்ணுறது? அந்த மாதிரியெல்லாம் இருக்குது நிகழ்வு. இது ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு. ஆளை மாற்றியெல்லாம் வெட்டியிருக்காங்க. வெட்ட போனாலே காலை பறி கொடுத்து பார்த்துருக்கீங்களா? இப்படி மடக்கி உங்களை பிடிச்சிட்டு வெட்டுறான்னு சொல்கிறாங்க. அதாவது காலை வெட்டணும், அதான் அசைன்மெண்ட்டு. காலை விட்டாங்கல்ல கத்தியை, கீழே பிடிச்சிருந்தாங்கல்ல, காலை தூக்கிட்டாங்க. பின்னாடி உள்ள கால் தனியாக போச்சு, இதோட போச்சு. அப்பா ஆமாம், நான் பார்த்து கண்ணெதிர பார்த்து. அவ்வளோ ஃபோர்ஸாக வெட்டியிருப்பானா? அப்படி சார் வெட்டுறதுனா நான் சாதாரண வெட்டாங்க. என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க? அந்த கத்தியெல்லாம் எப்படி வெட்டும் தெரியுமா? ஏங்க, இந்த மனித எலும்புகள், இந்த ஸ்கல்லெல்லாம் நீங்கள் கொண்டாங்க ஒரு பெரிய ராடால் எடுத்து அடிச்சு பாருங்க, உடையாது. அவ்வளோ வலிமையானது. அம்பாசிடரோட தலை மாதிரி இருக்கும். அம்பாசிடர் இந்த அமைப்பு வந்து உடையாது. ரொம்ப எவ்வளோ நெருக்கினாலும் நெருங்கிறாது. அது ஸ்கொயரெல்லாம் உடஞ்சிரும், பட்டக்குன்னு உடைச்சிடலாம் ஸ்கொயரை. இந்த கோழி முட்டை உடைக்க முடியுமா? கையால் பிணைஞ்சு உடைச்சிருக்கீங்களா? முடியாது. கோழி முட்டை இருக்குல்ல, அந்த கையால் உடைக்க பார்ப்போம். இப்படி இந்த வாட்டத்தில் வச்சு உடைக்காது. பல்பு இருக்குல்ல, குண்டு பல்பு, அது இந்த வாட்டத்தில் உடைக்க முடியாது உங்களால். ஏறி ஒரு ஆள் நிற்கலாம், தாங்கும் அது. காரணம் அந்த உருளையோட அமைப்பு, அது படிச்சிருப்பீங்க, டைமென்ஷன். ஆமாம், அது மாதிரி உள்ள அமைப்பு. அந்த ஸ்கல்லையே ஒரு கத்தி வெட்டுதுன்னா அதுக்கு எவ்வளோ வலு வேணும்? இப்போ இதிலே பாருங்கள், 2 பேர் வெட்டுப்பட்டதில் ஒரு ஆள் மருத்துவமனையில் போய் தான் இருக்கிறான், அருண்குமார். ஆமாம், ஏன்னா ஸ்கல்லை வெட்டி எல்லாத்தையும் வெட்டின பிறகும் அந்த உடம்புல உயிர் இருக்கும். இந்த நெஞ்செலும்பெல்லாம் இருக்குல்ல, இதுக்கு மேலே சும்மா தோல் தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் 2ஆக பிறந்தா கூட நீங்கள் இறந்துட மாட்டீங்க. பிளட் ப்ளீடிங் ஆகி நம்ம இறப்பு மொழிய வேறு ஒன்றும் பண்ணிடாது. இந்த குடல் பகுதியெல்லாம் எவ்வளோ வெட்டு வாங்கினாலுமே நம்மளோட குடல் அவ்வளோ தாங்கும் வெட்டுகளை. கிட்னி, லிவர், இந்த மாதிரி முக்கியமான உறுப்புகள் அடி வாங்காத வரைக்கும் கொண்டு போய் காப்பாற்றிடலாம். நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் உயிர் கிடக்கிற மாதிரி தான் மருத்துவர்கள் காப்பாற்றிடுவாங்க.
அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துட்டு மருத்துவ வளர்ந்துருக்கு. எங்கே வெட்டு விழுந்தாலும் அவங்கள காப்பாற்றிடுவாங்க. பட் அதுக்கான சுச்சுவேஷனே இங்கே இல்லை. அப்போ அவ்வளோ வெட்டுறதுன்னா அப்போ அந்த கால் தனியாக போகிறதுல என்ன ஆச்சரியம் இருக்குது? ஆமா. ஒரே வீச்சில் தனியாக போகாத காலெல்லாம். அந்த கத்தி அவ்வளோ வெயிட் ஏற்றிருக்குங்க, வெயிட்டாக இருக்கும் அந்த கத்தி. வீட்டில் வச்சு வெட்டுறது ஃபோர்ஸ். அப்போ என்ன வேகத்தில் வீசியிருப்பாங்க. காலை அவனுக்கு தனியாக போனோன்னா எல்லாம் விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. யார் கொலை பண்ண வந்தானா அவன் காலு தனியாக போயிட்டு மூட்டையோடு போயிடுச்சு. பயத்தில் வெட்ட வந்தாங்க, வெட்டு ஓட்டாங்க. எல்லாம் ஓட வேண்டியது. அப்புறம் என்ன பண்ணுறது? காலு போயிட்டு காலுன்னு அவனில் நிற்பான். ஸோ அதனால் நீங்கள் வெட்டுறதுன்னு முடிவு எடுத்த பிறகு அதெல்லாம் வந்து இது கம்மி வெட்டு அதிக வெட்டெல்லாம் கிடையாது. ஒரு மசூல்ராஜ் எம்பிபிஎஸ் படம் பார்த்தீங்களா? அதில் வந்து கமல் டாக்டருக்கு படிக்க போயிருப்பார். ராஜா அப்படின்னு சொல்லி பிரகாஷ் ராஜ் சொல்லுவார், இந்த இதை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு. உடனே கத்தி எடுத்து மாக்குன்னு குத்த போவாப்புல கமல். நோ, பென்சில் மாதிரி பிடிச்சி இப்படி ஆப்ரேட் பண்ணணுமா, டக்குன்னு மயக்கம் வந்துடும் கமலுக்கு. ஆமாம், அவ்வளோ பெரிய டானு. ஆமாம், அதாவது கண்டதுனோ வெட்டுறது யாரும் வெட்டலாம். சர்ஜன் பண்ணுறது தானே இங்கே கஷ்டம். அந்த வகையில் கொலை பண்ணுறதுல என்ன இருக்குது? தூங்கினவங்களை நிராயுத பணியாக உள்ளவங்களை கொலை பண்ணுறதுல என்ன இருக்குது? ஆனால் இது மாதிரி குற்றப்பத்திரிக்கை உள்ள குற்ற பின்னணி உள்ள அக்யூஸ்டுகளுக்கு எப்படி சார் காதலிலாம் இருக்குது? காதலிக்கு என்னங்க இருக்குது? ஒத்தர நல்ல பம்பு கூட தான் பெண் நல்ல பம்பு காதலி இருக்குது, இல்லைன்னு சொல்ல இல்லை முடியும் சார். இப்போ அருண்குமார் மேலே ஏற்பட்ட வழக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க, கொலைன்னு. ஜல்லிக்கட்டு மாடு இருக்குல்ல, நீங்கள் போனீங்கன்னா உங்களை குத்தி தூக்கி வெளில வீசுதில்ல, அது பசுமாடுக்கிட்ட அமைதியாக தானே இருக்குது. அங்கே போய் குத்தி கொள்ளுதான் என்ன? நோ, இவங்களோட ப்ரொஃபஷன் எப்படி ஒரு ரவுடியை லவ் பண்ணுதுன்னு சொல்லி கேட்க வரேன். அதாங்க முள்ளும் மலரும். முள் இருக்கிற இடத்துல மலர் இருக்குது, மலர் இருக்கிற இடத்துல முள் இருக்குது. அவங்களுக்கும் சென்சிட்டிவான வாழ்க்கை இருக்குது, அவங்களும் காதலிப்பாங்க, அவங்களும் சாப்பிடுவாங்க. நம்ம போன்றவர்கள் தான் அவர்களும். சமுதாயம் நல்லா தெரியும், எப்படி பார்த்தாலும் போட்டு தள்ளிடுவாங்கன்னு தெரியும். தெரிஞ்சே என் லவ் பண்ணுங்கிறேன். அதான் ஹீரோயிசத்தை விரும்புறது, ஹீரோயிசத்தை விரும்புவாங்க. இப்போ உங்களெலாம் புரியுற மாதிரி சொல்கிறேன், தனியார் பேருந்துகள் இருக்குல்ல, ரூட் வண்டின்னு சொல்லுவாங்க. உங்கள் பக்கம் அதிகம் ஐயா, அதிகம் பாட்டு போட்டு புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி, கரமக்குடியில் எல்லாம் அதிக தனியார் பேருந்துகள். ஏன்னா கவர்மெண்ட் பஸ்ஸு லாஸ் எடுத்துட்டு விட்றதில்ல. அதில் உள்ள டிரைவர்களுக்கு நிறைய லவ்ஸ் இருக்கும். அவங்களுக்கு இல்லை, எங்கள் ஊரில் ஒன்று உஷார் பண்ணி சமுத்திரத்தெல்லாம் வச்சுருக்காங்க. எனக்கு தெரியாது, எல்லா ரூட்லேயும் உண்டு. அது காரணம் ஒரு ஹீரோயிசம். ஒரு பஸ், இவ்வளோ பெரிய பஸ்ஸை இயக்குறது வந்து ஒரு ஹீரோ மாதிரி தெரியும். ட்ரெயின் பைலட் ரூம் எட்டி பார்த்தது இல்லையா நீங்கள்? ஆமாம். எப்படி இவ்வளோ பெரிய ரயில் அவர் ஓட்டுறாரு? லோக்கோ பைலட் ரூம் எட்டி பார்ப்போம். ஃப்ளைட்டில் பார்க்குறதுக்கான ஆக்சஸ் கிடையாது, ஆனால் நமக்குள்ள ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். அதேமாரி இது இந்த ரவுடிஸங்கிறது ஹீரோயிசமாக பார்ப்பாங்க. என் கல்லூரியில் ஒரு பையன் வந்து இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தான், சூசைட் பண்ணிட்டான். அவனை கல்லூரியில் ஒரு பெண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெற்றுச்சு கல்லூரியிலேயே. அது ஹீரோயிசம். அந்த லீடர்ஷிப்பாக பார்ப்பாங்க, கெத்து மாசு அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. ஏங்க அன்னியன்லாம் அம்பி இருக்கா, ரெமோ இருக்கா, அன்னியன் குலகாரம் இருக்கா, 3 பேர் இருக்கா. யாருக்கு ஃபிகர் படிச்சுது? ரெமோவுக்கு தானே படிச்சுது. அம்பிக்கு ஒன்றுமே அவளையில். அம்பி நல்லவன் தானே, அம்பிக்கிட்ட மடியவே இல்லை. அன்னியன் பெரிய ஆள், அவன்கிட்ட மடியில் இல்லை. அந்த ஹீரோயிசத்தை விரும்புவாங்க பெண்கள், அவ்வளோதான். இது ஒரு சைக்காலஜிக்கலாக உள்ள விஷயம் தானே. யாருக்குமே ஒரு 4 பேர் இருக்க இடத்துல ஒரு டாடாக எழுந்து பேசுகிறவனை, ஒரு குரல் கொடுக்குறவனை வட சென்னை ராஜனை லைக் பண்ணுற மாதிரி தான். அதெல்லாம் நிஜங்க. அதெல்லாம் அந்த குரல் கொடுக்கறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அதனால லவ்வர்ஸ் அவங்களுக்கு அமையிறது இயற்கை தானே. சமீபத்தில் ஒரு காதலர் இந்த கிஃப்டாக அவனுக்கு அடிச்சாம்ல, அவனை வெட்டு அப்படியே வீடியோ கால் பண்ண நான் ரசிக்கணும் அப்படின்னு. இதே பாண்டிச்சேரியில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். February 14 நடந்தது பேசுகிற போல இருக்குது. 3 பேர் இவங்க ரூட் எடுத்தது அங்கே இருந்த ரூட் இங்கே எடுத்தாங்க. அதனால தான் ஒருத்தனை வந்து அடிக்கணும்னா நீங்கள் எவ்வளோ நேரமாக சத்தம் போட்டு பேசலாம், உன்னை வெளுத்துடுறேன் பாரு அப்படின்னு. ஆனால் ஒருத்தனை முடிக்கணும்னா பேசவே கூடாதுப்பாங்க. நம்ம சும்மானாச்சும் வாயை வச்சுக்கிட்டு அவனை ஏதாவது பண்ணணும்னு சொல்கிறது நிஜமாவே அங்கேருந்து நம்மளை பண்ண ரெடி ஆகிடுவாங்க. பயம் வந்துடும் நம்மளை விட்டா போட்டுருவாங்களோ. இப்போ அந்த பயத்தெலாம் போட்டது. சுக்கு காப்பி சுரேஷுக்கு வந்து இந்த டீம் மேலே பயம், யாருக்கு? அருண்குமார் மற்றும் அவரோட அண்ணன் அர்ஜுன மேலே பயம். அப்போ என்ன ஆக போகுது? இவங்க போட்டுருவாங்களோ நம்மளை, நம்ம முந்தி போடணுங்கிறது தான் இவங்களோட எத்திக்காக இருந்திருக்கும். அதுக்கு தான் இவங்க மாட்டுறாங்க முந்தைய. நம்ம வந்து ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு அமைதியற்ற வாழ்க்கை வாழ்கிறோம்னா நம்ம எவ்வளோ நிதானமாக இருக்கணும். நீங்கள் நாங்கள் கடந்தோம்னா எவ்வளோ பிரச்சனை இல்லை, யார் என்ன செய்ய போகிறா, ஒன்றுமே இல்லை. ஆனால் இவங்கெல்லாம் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்க வேண்டியவங்க. போலீஸும் உங்களை தூக்கிட்டு போவோம், ரவுடிஸும் பிரச்சனை இருக்குது, எல்லா பிரச்சனையும் இருக்கவங்க. இவன் எப்படா கத்திய இவ்வளோ போதையில் மட்டும் மீறி தூங்கினா அப்புறம் என்ன பண்ணுறது? ஒருத்தனை பெட்டக்குள்ளே பக்கத்தில் உள்ள எழும்புற அளவு கூட இல்லை நிதானம், அப்புறம் எப்படி இல்லாமல் நடக்கும்? இது கரெக்டாக அவங்க ரூட் எடுத்திருக்காங்க பாருங்கள். இவங்க இந்த ஃப்ளாட்டாக இருக்கிறாங்க வாங்கன்னு சொல்லி தான் வரவழைச்சிருக்காங்க. அந்த இப்போ தான் இந்த மர்டர் நடக்குது. ஆனால் ஒன் ஷாப்லேருந்தே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க சார். இவங்க எவ்வளோ சாப்பிட்றாங்க, என்ன அப்படி எந்த இடத்துல தங்குறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நோட் அவுட் குறைச்சலாம். எனக்கு தெரிஞ்சு 15 நாளாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஓஹோ. சும்மாலாம் எடுத்த எடுப்புலாம் ஒரு ஏரியாவில் பூந்து ஒரு முடியாதுங்க.
ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு பொது இடத்துல படுத்திருக்கானா தெரியும், நம்ம ஏரியா இந்த சரௌண்டிங்ல யாரும் வரமாட்டாங்க, கெத்துல தான் படுத்திருப்பாங்க. அதை படுத்திருக்கிறது. ரெண்டாவது அங்கே உள்ளவங்க எல்லாருமே தெரிஞ்சவங்களா இருப்பாங்கங்கிற தைரியம் தான் அது. ஆனால் இதில் ஒரு வேறு விஷயம் சொல்லிடுறேன். இது வரைக்கும் எவ்வளோ மர்டர் வந்து பார்த்துருக்கேன். எப்படியெல்லாம் நடந்திருக்கிற நேரேஷன் எனக்கு தெரியும். ஒரே ஒரு மர்டரில் கூட பப்ளிக் பிடிச்சி கொடுத்ததா இன்ன வரைக்கும் வரலாறே இல்லை. ஆமா. பப்ளிக்கு கொலை செஞ்சவனை பிடிச்சி கொடுத்ததா வரலாறே இல்லை. அப்போ யார் மேலே இங்கே தப்பு இருக்கு? இல்ல எப்படி சார் பப்ளிக் வர முடியும்? இப்ப அதாங்க. 8 பேரு ஆளுக்கு ஒரு கத்தி வச்சிருப்பாங்க கம்பல்சரி. கர்நாடகாவில் ஒரு மர்டர் நடக்குது. இப்போ பார்த்தேன் 2 பேரை வெட்டுறானுங்க பூந்து. ஒரு ஆட்டோக்காரர் இன்னும் ஸ்லோ பண்ணி பார்த்து போயிட்டு இருக்கான். அப்போ எனக்கு என்னன்றதா எப்படி? நிச்சயமாக நான் போக மாட்டேங்க. அதில் மாட்டுக்கிறதே இல்லை. என்னுடைய மனநிலையை நான் போக மாட்டேன். ஆக்சிடென்ட் ஆனவங்களே அள்ளி போட்டு காரில் எதிர்க்கு எத்தனை வண்டி எத்தனை சீட்டுக்கு அவர் மடியில் வாத்திருக்கு. நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. ரத்தம் சொட்ட சொட்ட அள்ளி கொண்டு போட்டு 108க்குலாம் வெயிட் பண்ணதே இல்லைம்மா. வழியில் பார்த்தா அப்படி தூக்கி கொண்டு போட்டு அடுத்த ஜிஹெச் எங்கே இருக்கும் இறக்கி விட்டு என்னோட ஐடி கார்டு ஜெராக்ஸை கொடுத்து கையெழுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். எப்போ ஒன்றுமோ கூப்பிட்டு வர்றேன்னு. அவன் உடம்புல என்னென்ன தான் இருந்துச்சு பார்த்துக்க அப்படி எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்து போயிட்டுருக்கேன். அப்போ யார் தாங்க இறங்கி செய்கிறது? கத்தி தானே இருக்குது, வேற என்ன இருக்கு இல்லை இருக்கு சார். மாற்றி போட்டானா என்ன பண்ணுறது? அப்புறம் எப்படி தாங்க சமுதாயத்தை திருத்துறது, எப்படி தான் சரி பண்ணுறது சொல்லுங்கள்? எல்லாத்தையும் நீங்கள் போலீஸாக குறை சொல்லிட்டு உட்காந்துருப்பீங்களா? போலீஸுக்கு இதுதான் வேலையா? யார் எங்கே தூங்கிக்கிட்டு இருக்கா? இல்லை சார், ஒருத்தன் மேலே 1-2 வழக்குனா பரவாயில்ல, 10-15 வழக்கு இருக்கு. அப்படிங்கும்போது முன்னாடியே அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள வைக்கலாமே. அதே தான் நான் இது இன்னைக்கு நேரத்துக்கு இந்த கேள்வியை நான் கேட்கல, ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கேன். என் மேலே ஒரு கொலை கேஸ் இருக்குது. அந்த ஒரு கொலை கேஸை விறுவிறுன்னு ட்ரையல் நடத்தி எனக்கு தண்டனையோ இல்லை விடுதலையோ அது நீதிமன்றம் வழங்கட்டும், யாரும் வழங்க வேண்டாம், கோர்ட்டு ஜட்ஜி வழங்கட்டும். நீதிபதி வழங்கிட்டாருன்னா நம்ம விடுதலை தான், நான் மாற்றுக்கிறது இல்லை. ஆப்போசிட் பண்ணிக்க அப்புறம் கேஸ் நடத்தி நான் விடுதலை ஆகிட்டேன். தேவையில்லாத என்கிட்ட வந்து குறைஞ்சிட்டு இருக்கக்கூடாது, எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, போயிட்டே இருக்க வேண்டியதான். இது செய்கிறதே இல்லையே. ஏங்க ஒருத்தர் 8 கேஸு 10 கேஸு 12 கேஸு ரேஸ் ஆகிற வரையும் எதுக்கு தாங்க உட்காந்துருக்காங்க போலீஸ்? நானே கேட்குறேன். இந்த கிராஃப் வழக்குங்கிறாங்க ஒருத்தன். கிராஃப் ரேட்டிங்ஸ் எப்படி ஏறுது? சர்ன்னு மேலே ஏறுது. அப்போ யார் பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க? அது முதல்ல ஒரு மில்லியன் கொஸ்டின். கண்டிப்பாக. அதெல்லாம் குற்றவாளிகளுக்கு விரைவாக தண்டனை வாங்கி கொடுங்க, கோர்ட்டுக்கு கேஸ் எடுத்துட்டு வாங்க, சரியான சார்ஜ் ஷீட் போடுங்க. சார்ஜ் ஷீட் போடுங்க. கேஸ் நடத்துறது தான் நீதிபதி சம்பளம் வாங்குறாரு. அரசு வழக்கறிஞர் கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறது நீ கேஸ் நடத்துறதுக்கு. நாங்கள் எதுக்கு இருக்கோம் வக்கீல்? குற்றவாளிக்கு பலுவில் நாங்கள் ஆஜராக போகிறோம். நீங்கள் ப்ராசிக்யூஷன் சைடில் நீங்கள் ஆஜராகுங்க. 2 பேர் வாத திறமையில வைப்போம். யார் ஜெயிக்கிறோமோ கேஸ் ஜெயிச்சுட்டு போட்டோம். அவ்வளோதான். தோத்துட்டு போகுது, அதுக்கு என்ன பண்ணுறது? அப்பீல் போய் பார்த்துக்க வேண்டியதான். அதை விடுத்துட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு அவங்க 8 கொலை பண்ணுறாங்க 10 கொலை பண்ணுறாங்க, பிடிச்சிட்டோம், கையை உடைச்சிட்டோம், காலை உடைச்சிட்டோம், அன்னெசரியான மாவு கட்டு போட்டோம். இதெல்லாம் பெருமையா? ஒருத்தர் கஸ்டடியில் வச்சு கையை காலை உடைக்கிறது பெருமையாங்க? நீங்கள் என்னங்க பேசுகிறீங்க? உங்கள் கஸ்டடியில் நான் இருக்கிறேன், என் கையை காலை உடைக்கிறதுல பெருமை இருக்கான்னு கேட்குறேன். ஒன்றுமே இல்லையே. சுற்றி உங்கள் ஆளுங்க என்ன இருக்குது? ஹேண்ட்லாக் போட்டு சுடுறதுல என்ன பெருமை இருக்குது? என்கவுண்டர் பண்ணுறதுல என்ன பெருமை இருக்குது? சமுதாயத்தில் பிறந்திருக்காங்க, வாழ வைக்கணும். நீதிமன்றம் தான் தண்டனை கொடுக்கணும். நம்மளே கன் எடுத்து ரிவால்வர் எடுத்து சுடுறது எப்படி சரி? பிடிச்சி கொண்டு வச்சு உட்கார வச்சு என் காலை உடைக்கிறது எப்படி சரி? நான் முழு உருவமாக தானே இருக்கேன். ஏன்னா போலீஸுக்கு அப்போ ஒரு மனநிலை என்ன வரும்னா, நம்ம ஜூரிஸ்டிக்ஷனில் பதவிக்கு இப்படி ஒரு கொலை பண்ணியிருக்கேங்கிற ஒரு நினப்பு போலீஸ்கிட்ட இருக்கும். இல்லை போலீஸ் இறக்க வராது அப்படி சார்? இல்லை இறக்கப்படுற அளவுக்கான ஆளுகள் நீங்கள் இல்லைங்கிற எண்ணம் இருக்குல்ல போலீஸ்கிட்ட. போலீஸ்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, காசு வாங்குவாங்க அப்படிங்கிறது தான் பொதுவாக மனிதனுடைய மனநிலை. அது சும்மா ஒரு 10% பீப்புள்ஸ் அப்படி இருப்பாங்க போலீஸில். மற்றபெல்லாம் அப்படி கிடையாது. ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் 100 பேர் லிஸ்ட்டு தரேன், போய் பாருங்கள். தொலைச்சி கேட்டுருவாங்க உங்களை. ஆனால் வெளில தெரியாமல் இருப்பாங்களே. அவங்க வந்து பெரிய புகழ் விரும்பியெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் போலீஸை பொறுத்தவரை நீங்கள் பதப்பதைக்கு நேற்று நைட்டு 2 பேரை வெட்டி கொள்கிற, உனக்கெல்லாம் என்ன ஈவ இறக்க இருக்குது? உன் காலை உடைச்சானே அப்படின்றது தான் போலீஸ். அந்த கோபம் இருக்கேன் சார். கண்டிப்பாக இங்கே எஸ்கேப் ஆகக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சோட அடிக்கலாம். கஸ்டடியெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணு திறச்சிடும் உங்களுக்கு. வெளியே விழுந்து ஓடியாந்துருங்க. அவ்வளோ மன வலிமையெல்லாம் யாருக்கும் இங்கே இல்லை. கஸ்டடி எடுக்க உள்ள பார்க்குற வலிமை மனசில் இருக்கு பாருங்க, வலிமை அது யாருக்கும் இல்லை. தாங்க முடியாது. அது அவங்க ட்ரைனிங்காகவே இருப்பாங்க. நமக்கெல்லாம் வாட்டியெல்லாம் பார்க்கல தரன்னு கண்ணு தண்ணி ஊற்றும். அப்புறம் அவங்க சொல்கிற விஷயம், அவன் நேற்று பண்ண வேலை என்ன, அவன் செஞ்ச வேலை என்ன வைக்கல. 2 பேரை விட்டு மர்டர் பண்ணுறான். அவன் கொலைக்காரனாகவே இருக்கட்டும், அவனை பதப்பதைக்கு அவன் ஏரியாவில் வந்து வெட்டுவியா? இவ்வளோ மக்கள் பெண்கள் குழந்தைகள் உழுந்து ஓட கொலை பண்ணுவியா நீ? அப்படின்றது தான் போலீஸோட. கோயிலுக்குள்ள ஃபுல்லாக ரத்தம் தண்ணி அலசி விட்றாங்க, தண்ணி எடுத்து ஊற்றி அலசி விட்றாங்க. அப்போ நாளைக்கு என்னைக்கு அந்த கோயில் இருக்கிற வரையும் அந்த கோயிலுக்கு மக்கள் வரக்குள்ளே இந்த எண்ணம் தான் முதல்ல வரும். இங்கே தான் 2 பேர் வெட்டினாங்க, இங்கே தான் 2 பேர் வெட்டினாங்க. இதே எண்ணங்கள் தான் மைண்டில் திருப்பி ஓடும். ஒரு நாளும் அந்த இடத்த விட்டு மாறவே மாறாது. கோயில் இருக்கு அந்த இடம் சொல்கிறது, கொலை நடத்தி பாருங்க அந்த இடத்துல கோயில் தாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் அந்த இடத்துல அந்த லேண்ட்மார்க் மாறும். பலரது நம்பிக்கை கோயிலுங்கிறது. சாமி கும்பிட்றவங்க கும்பிடல, அது 2வது பட்சம். பட் கோயிலுக்குள்ளே என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, கோயில் வாசலில் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு ஒரு நேரேஷன் இருக்குல்ல, அதை விடுத்துட்டு நம்ம எப்படி இந்த மாதிரி பண்ணால் எப்படி?
அதுவும் பக்கத்தில் படுத்து இருக்கிற படப்பை சுரேஷ் செத்ததெல்லாம் அநியாயம் இல்லையா? அவனுக்கு எதிர்ப்பு ஏதாவது இருக்கா? இப்போ நீ அருணை கொன்ன, அதுக்கு உனக்கு எதிர்ப்பு இருக்குது, உன்னை கொல்ல வந்தால் நீ கொன்னேங்கிற. சரி, அது ஒரு கற்பிதம். கற்பிதம் மீன்ஸ் ரைட், ஏற்றுக்கோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பாயிண்ட். லிட்ரலி தப்பு, ஆமா மாரலி ஏற்றுக்கலாம், ரைட். 2 பேருக்குள்ள பிரச்சனை. பக்கத்தில் படுத்துருக்க யாருன்னு பார்க்காம கூட வெட்டுறதுன்னா அது எப்படி? ஜஸ்ட்டு மூஞ்ச பெரட்டி பார்க்க தெரியாதா? ஒரு காலால் பெரட்டினா பெரண்ட உருவம், இவன் இல்லடான்னு போட்டு போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆக போகுது? முதுகில் ஒரு கொத்து இருந்தாலும் அவன் பிறண்டிருப்பான், வழியில் துடிச்சிருப்பான், அடுத்த ரவுண்டு பார்த்துருக்கலாம். அப்போ பதப்பதைக்கிற யாருன்னே தெரியாத ஒருத்தரையும் கொலை பண்ணுறதுன்னா அப்போ மக்களுக்கு நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது? பைக்கில் எல்லாரும் ஹெல்மெட்டு போட்டு போகிறோம். இந்த இது என்ன சட்டை கலர்? இது ப்ளூ சட்டை பிளாக் பேண்ட்டுன்னு சொல்கிறோம். அதே சட்டை நான் போட்டு வர மாட்டேன்னு என்ன இருக்குது சொல்லுங்கள்? அதே சேம் சட்டை, ஹெல்மெட்டு போட்டாச்சு, இதே ஃபுல் ஹேண்ட் போடுறதில்ல. ஃபுல் ஹேண்ட் நான் போட்டிருந்தேன், என்னை பிடிச்சி வெட்டிட்டா சரியான்னு கேட்குறேன். உங்களுக்கான ஆள் யாருன்னே தெரியல, இன்னொருத்தரை வெட்டுறது எப்படி நியாயப்படுத்த முடியும்? கண்டிப்பா. எனக்கு மற்ற கொலைகளை விட இந்த கொலையில் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற விஷயம் அதுதான். உங்களுக்கான எதிரி நீங்கள் கொலை பண்ணீங்க, அது நீங்களாச்சு, கோர்ட்டாச்சு, அது நீங்கள் ஏதோ பண்ணிட்டு போங்க. ஆனால் ஒரு வழக்குக்கு உனக்கும் அவனுக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தனை வந்து கொலை செய்கிறதுங்கிறது வந்து சரியாக எனக்கு தோணலை. உங்களுக்கு எப்படி தோணுது நீங்களே சொல்லுங்கள். கண்டிப்பா இது இல்லை, தவறு தான் இது. இது வந்து மறுக்க முடியாது, மன்னிக்க முடியாது. இந்த வழக்குல அடுத்த நகரம் என்னன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார். நன்றிங்க. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலைய கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.